என்னடா செஞ்சிருவ? என்ன செஞ்சிருவேன்னு கேக்குறேன். அதிகமா போனா கொலை பண்ணுவ. அதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன டர்ட்டி ராஸ்கல், நீ கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பேசுறேன். மத்தவங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். போடா. முதலாளி, சத்தம் போட்டு பேசாதீங்க. கண் முன்னாடி நிக்காத, போடா. கெட் அவுட். உண்மையை சொல்லு, எத்தனை நாளா கள்ளக்கடத்தல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே, சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துலயே அடிச்சு கொண்டுடுங்கண்ணே. சரி, இன்னைக்கு என் கண்ணை ஏமாத்திருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் நான் அப்பட்டுக்கிற கடன் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த மனுஷன் எனக்கு அப்பாவை இருக்கிறதுனால நீயும் பரிதாவும் என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. என் தம்பிங்க எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ண சும்மா இருக்க மாட்டேன். அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்தரிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். அது அன்வரா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி. நியாயத்துக்காக எதை விழுந்தாலும் நெருப்பிலே தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. அப்பா, இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி. அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும், பிடிச்சுக்கிட்டோம் பிடிச்சுக்கிட்டோம். இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா. இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே பொண்ணு எனக்கு காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிற. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி பணத்தை வசூல் பண்ணுவோம். இது ஏன் கதவை சாத்தி கேட்டான்? ரொம்ப போச்சு. நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே.
ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்தில தான் அடிச்சதில்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்தில தான் அடிச்சதில்ல. உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. படிக்காத முட்டாளுன்னு பல பேரு சொன்னானுங்க, அதனால குத்தம் என்ன அண்ணாச்சு. படிச்சாலும் வேலை வெட்டி கிடைக்காத தேசத்தில அறிவாளி ஆனா மட்டும் என்னாச்சு. தப்பு தண்டா பண்ணாம தண்டச்சோறு தின்னாம என்ன போல போராடு, இன்பம் வரும் பின்னோடு. நல்லாத்தான் கையும் காலம் வச்சானே, என்னாட்டா பாடு பாடு மச்சானே. அப்பவும் சொல்லுவேன் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் நான் ஒரு உத்தம புத்திர. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல. வயத்தில தான் அடிச்சதில்ல. உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள. ராஜாவுக்கு ராஜா நான்டாட, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. தாயாட்டம் வந்து வச்சா தம்பின்னு ஆசா வச்சா, நாயாட்டம் வந்து நிப்பேன் பின்னாடி. எவனாச்சும் வம்பிழுத்தா எம் மேல கைய வச்சா, எவனாட்டம் நின்னுடுவேன் முன்னாடி. வில்லனுக்கு வில்லன் தான், வீரனுக்கு வீரன் தான். சண்டையில் வந்தாக்க தோளா தட்டு சூரன் தான். கிழங்க கண்ணி சிந்த கூடாது, ஆத்தாடி நம்ம நெஞ்சல் தாங்காது. கண்ணுல ஈரமும் நெஞ்சில பாரமும் உள்ளவன் யாருக்கு நல்லது பண்ணுது. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, அடுத்தவன கெடுத்ததில்லை. வயத்தில தான் அடிச்சதில்ல. உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. டாக்ஜி டாக்ஜி, எங்க சார் பணம்? என்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போலாம் வரியா? எப்பவுமே ஆளை பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலி. ஐயோ, கபாலின்னு கூப்பிடாத. இப்ப நான் கே பாலி. இது ஆளே மாறி போயிட்ட. நீ குந்தினேனா? நீ ஒண்ணும் கண்டுக்காத, வா எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம்.
எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா நம்ம துளுகானங்கிறானே அவனால வந்தது இது. ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்லைன்னா புதையிலே கட்சிக்குது. உதயல்ல? ஆமாம்பா, 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே. அதான்பா, 1 நோட்டு கொடுத்தா 2 நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நாளைக்கே டாக்ஸியை வித்து 20,000 ரூபாய் கொடு, நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன். போப்பா, அந்த வாழைப்பழ வியாபாரம் எப்ப விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டிக்கினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன். பங்களாவா? அப்புறம் ஒரு பென்ஸ் கார் கூட வாங்கினேன். அம்மா, இப்போ எங்க இந்த பென்ஸ் கார்? என் பொண்டாட்டி கொத்தால் சாவடிக்கு போயிது, காய்கறி வாங்க போயிது. ஆயிட்டு 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 லெப்ட் கட் பண்ணு, லெப்ட் லெப்ட். இதான் நம்ம பங்களா. என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல. நான் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னா நிறுத்து. பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா. உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்னை திருத்தவே முடியாதுப்பா. இந்தா கொஞ்சம் ஜாகிரதையா இரு, போலீஸ் கிலீஸ்ல மாட்டிக்க போற. இதை எது கட்டுனுக்கிறேன்? ஷோக்கு கட்டுனுக்கிறேன்னு நினைச்சுக்கினியா? கப்புனு மாட்டிங்கன்னா டப்புனு இசுக்குவேன். கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க, 10 ரூபாய் தான் மீட்டரா இருக்கு. மிச்சத்தை வாங்காம போறிய? மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. ஏன்? டிப்பு முனிமா. அம்மாடிய பாலி வந்துக்கிறேன், கதவு தாண்டி என் கண்ணு. இறந்தான். அப்பா அல்லா அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது. டெம்போ நிக்கிறது அந்த வீட்டு முன்னால? ஒண்ணு இல்லப்பா, அந்த வேலுச்சாமி பைய அந்த வீட்டை காரி பட்டி 2 மாசம் ஆகுது இல்ல, ஏன் ஆளே வரல. அந்த வீட்டுல ஒரு பேய் உலாத்துதுன்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பயந்து யாருமே வரல. ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம், பொண்ணுன்னா பேய் இறங்குமேன்னு தெரிஞ்சு தைரியமா தனியா கொடுத்துட வந்திருக்குது. பொண்ணா? பொண்ணேதான். தனியாவா? டேய், புடவை கட்டி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அடே ராமு, என்னப்பா இது? லெட்டர் போட்டு ஸ்டேஷனுக்கு முன்னானே கூட்டு வந்திருப்பேல. திடீர்னு உங்க முன்னால வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான் லெட்டர் போடாம வந்தேன். பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? பயந்து போய் பாதிரியே வந்துட்டியா? என்னப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதிருக்கானே. அப்போ நிறைய மார்க் வரும்னு சொல்லு. இரு இரு, முதல்ல உன் நம்பர் என்னன்னு சொல்லு. நம்பரா? நம்பர் எதுக்கு? இவன டாக்ஸியா? போர்டு எழுதி கழுத்தை மாட்டிக்கிறதுக்கு? என்னப்பா நீங்க? ஐயோ, அது இல்லப்பா, பரீட்சைக்குன்னு தனியா நம்பர் தருவாங்க. அது பேப்பர்ல வந்தா தான் இவன் பாஸ் பண்ணதா அர்த்தம். அப்படியா? என்னப்பா நம்பர் அது? 5471. 5471 உள்ள போய் எழுதி. வா 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 வா, ஓடியா ஓடியா.